சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS-க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448835500. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் AI நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் AI. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சாணக்கியர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பேராசிரியர் இளங்கோ லட்சுமணன் இணைந்திருக்கிறார். இவர் ஒரு ஜியாலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஹைட்ரோலஜிஸ்ட். இவர்கிட்ட இப்போ சமீபத்துல கேரளால வயநாட்டுல நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். இப்போ இந்த வயநாட்டுல நடந்த இந்த லேண்ட்ஸ்லைட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதிக அளவுல மழை பொழிஞ்சதுனால அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. இன்னொன்னு, அதிக அளவுல அங்க மக்கள் குடியிருப்பு ரொம்ப ஆக்கிரமிச்சு அந்த மவுண்டனே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸாக்ட் ரீசன் சார் அங்க இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு? லேண்ட்ஸ்லைடுங்கிறது உலக அளவுல எல்லா இடத்துலயும் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தாங்க. ஆனா அது பெரும்பான்மையான மக்களை பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக அதை பத்தி பேசுறோம். மக்கள் பாதிப்பே இல்லைன்னா அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இங்க நடந்த இதை எடுத்து பார்த்தாக்கா, பெரும்பாலானுமே உலகம் எங்கிலுமே நிலச்சரிவு என்பது மழையோட மிக மிக தொடர்புடைய ஒன்றாக தான் இருக்கிறது. மற்ற காரணங்களும் உண்டு. சில சமயம் நிலநடுக்கத்தால கூட நிலச்சரிவு ஏற்படலாம். ஒரு வால்கானிக் எரப்ஷன், எரிமலையில கூட வரலாம். இத்தனை காரணங்கள் இருந்தாலுமே இது பெரும்பாலான இடங்கள்ல மழையோட தான் சேர்ந்து இது நடக்குது. அது போலதான் இந்த ஒரு நிகழ்வும். இந்த நிகழ்வுல பார்த்தாக்கா, நான் சும்மா ஒரு நேற்று முந்தானேத்தி நானாவே இந்த சேட்டலைட் இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது இங்க பெரிய அது நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல பெரிய ஆக்கிரமிப்பெல்லாம் இல்லை. ரொம்ப அழகான ஒரு காட்டு பகுதியா தான் இருக்கு. இருந்தாலும் அது அதோட ஸ்டீப்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல மிக அபரிவிதமான மழை பெய்யும் போது இது போல நிலச்சரிவுகள் ஏற்படுவது சாதாரண ஒன்று. எப்படி இது நடக்குது அப்படின்னாக்கா, எப்போதுமே நாமளே ஒரு மண்ணில் நம்ம வீட்டுகளுக்கு எதிர்க்கவோ இல்லை பல இடங்கள்ல பார்த்துப்போம், ஒரு மண்ணை குமிச்சு வச்சிருப்போம். அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிருந்தா அது ஒரு குவியலாவே அடுத்த நாள் இருக்காது. எப்படி நம்ம ஒரு அரிசியை ஒரு பாத்திரத்துல போடுறோம், ஆனா திரும்ப தண்ணியை பிடிக்கிறப்ப அது அப்படியே சரிஞ்சு போகுது. அதே தான் இயற்கையிலையும் நடக்குது. நீர் பூமிக்குள்ள இறங்கும் போது ஒன்று அந்த பூமி அது பல வருடங்களாக கற்களாக இருந்த இடங்கள் மணல் பகுதி, மண்ணாக மாறுகிறது. ஒரு இயற்கை சூழல், தட்பவெப்பநிலை மாறுதல்னால அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த நீர் உள்ள போகும்போது நீர் அங்க அதிகமான எடையை கூட்டுகிறது. எப்படி ஒரு லிட்டர் தண்ணி 1 கிலோகிராம். சோ அப்படின்னா நீங்க பாருங்க, அவ்வளவு பெரிய பரப்புல அதிக அளவு தண்ணி உள்ள இறங்கும் போது மண்ணு ஊறி ஈரமாயிடும் சொல்றீங்களா சார்? மண்ணு ஈரமாகிறதுனால வெயிட் அதிகமாயிடுது. ஒரு நிலப்பரப்பு அங்க சருவலாக இருக்கிற இடத்துலதான் நிலச்சரிவே ஏற்படுது. இப்படி ஒரு சருவலா இருக்கிற இடத்துல இந்த நீர் அதிகமா உள்ளே சென்று அங்க வெயிட் அதிகமா ஆயிட்டு இருக்கிறதுனால அப்படியே அது சரியுது. இப்படி ஒரு பிளாட்டா இருந்த இடம் சில சமயம் ஒரு ஸ்பூன் வடிவுல இருக்கும், சில சமயம் அப்படியே இப்படி சரிஞ்சு வரும். இது எதனாலன்னாக்கா, அதிக அளவு நீர் போறதுனால வெயிட் ஏறுது. கீழே புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு, கிராவிட்டி. மோஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட்ஸ் கிராவிடேஷனல் ஸ்லைட்ஸ் தான். கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால இந்த ஸ்லோப்பால அந்த வெயிட்டை தாங்க முடியாத பட்சத்துல இந்த நீர் உள்ள சென்ற நீர் இது ஒரு எண்ணெய் விட்ட மாதிரி. எப்படி நம்ம ஒரு சைக்கிளுக்கு எண்ணெய் போட்டாக்கா ஒரு ஈஸியா வீல் சுத்துதோ, அது போல இயற்கையா இருந்த மணல் பகுதியில இந்த நீர் உள்ள போனோம்னா உள்ள போய் அது ஒரு லூப்ரிகேண்டாவும் ஆக்ட் பண்ணுது. அது தொடர்ந்து ஒரே இடத்துல இல்லை. ஏன்னா மழை பெய்ய போய் உள்ளேயும் நிலத்தடி நீரும் கீழ் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் ஒரு நிலப்பரப்புனாக்கா, இதான் இப்படி நீர் உள்ள போய் உள்ளே இருந்தும் சரிவை நோக்கி தான் நிலத்தடி நீரும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி சென்று கொண்டிருக்கிறதுனால அப்படியே இந்த என்டையர் ஸ்லோப்புமே
கீழே ஸ்லைட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு சொல்றோம். இது போன்ற நிகழ்வு வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதோட கீழ்ப்பகுதியில அந்த ஆற்றோட கீழ்ப்பகுதியில பெரும்பான்மையான மக்கள் வசிச்சுட்டு இருந்தனால, இவ்வளோ பெரிய சேதத்தை வரலாறு காணாத அளவு ஒரு சேதத்தை நம்ம பார்த்துருக்கோம். சார் இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பார்த்தோம்னா இந்த வயநாட்டுக்கு இந்த சைடு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஊட்டி நீலகிரி ரீஜன்லாம் இருக்கு. அங்க ஏற்பட்ட மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஒரு சிவியரான ஒரு ரெயின்ஃபாலா இருக்கட்டும் இல்ல இந்த லேண்ட்ஸ்லைடா இருக்கட்டும் அது நம்ம சைடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. எல்லா இடத்துலயுமே வாய்ப்பு இருக்கு. இதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்கெங்க எல்லாம் வாய்ப்புகள் அதிகம், அதாவது லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படிங்கிறத மேப் பண்றோம். அப்பப்போ இதை மேப் பண்ணி மாற்றி 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 வரைபடங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி பகுதியில நம்ம மிக மிக கவனம் செலுத்தணும். அந்த இடங்கள்ல அதிகமான மக்கள் வசிக்க கூடாது. இது மாதிரி இந்த மாதிரி ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலயும் நடக்குது. நம்ம இடத்துலயுமே ஊட்டியிலயும் மிகப்பெரிய நிலச்சரிவு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சரிவு நாங்களும் ஒரு ஆராய்ச்சியில 90 91 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த மரப்பாலம்ங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. கொடைக்கானல்ல ஏற்படும், பழனி மலையில ஏற்படுது. ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். இதுவும் இந்த மாதிரி இடங்கள்ல இது மிக அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்னன்னா, இயற்கையான இருந்த ஒரு மலை சரிவை நம்ம வந்து ஆக்கிரமிப்புக்காக, டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு ரோடுக்காக, ரயில்வே லைனுக்காக நம்ம என்ன பண்றோம், இப்படி இருக்கிற ஒரு மழை சரிவை வந்து நமக்கு வந்து ரோடு வந்து ஃபிளாட்டா இருக்கணும். அதனால மலையை இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிடுறோம் இல்லையாங்க. இப்படி இருந்த ஒரு நிலச்சரிவை வந்து இப்படி கட் பண்றோம். நம்ம ஒரு ட்ரையாங்கிளா கட் பண்ணிட்டதுனால, இப்படி ஒரு கட் பண்ணிட்டு ஒரு ஃபிளாட்டா ஆக்கிறதுனால இந்த பக்கத்துல இருக்கிறது வர்டிகலா இருக்கு. நம்மளும் மலைப்பகுதியில நம்ம ஒரு பேருந்துல போகும்போதே பார்ப்போம், ஒரு சைடு பள்ளத்தாக்க பார்ப்போம், இன்னொரு பக்கத்துல மலையோட சரிவு தான் பார்ப்போம். அந்த மலை சரிவு வந்து இயற்கையான சரிவு, ஸ்லோப் கிடையாது. இதை நாமளா அதை கட் பண்ணி எடுத்திருக்கிறோம். இப்படி எடுத்துட்டதுனால இந்த டோல வந்து நம்ம பெரும்பாலான மண்ணை எடுத்துட்டோம், கல்கரை. அதனால அந்த ஸ்லோப் வந்து இன்னும் வல்னரபிள் ஃபார் மிக எளிதில் சரியக்கூடிய வாய்ப்பை அது பெறுகிறது. இது போன்ற நேரங்கள்ல அதிக அளவு மழை நீர் வந்து உள்ள செல்வதனால, மேலும் மேல வடிகால்கள் சரியா கொடுக்காதனாலையும் நிலச்சரிவுகள் ஏற்படுவது மிக மிக ஒரு சாதாரண ஒரு நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்றது எந்தெந்த இடம் சார்? இப்போ பெரும்பாலும் இப்ப ஒரு நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஊட்டி ஹில்ஸ் இருக்கு. இந்த மலையை ஃபுல்லாவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி எப்படி வந்து பலவிதமான காரணங்கள், ஒன்று வந்து அங்க என்ன அந்த நிலம் எதற்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம், அந்த இடத்தோட சரிவு எவ்வளவு ஸ்லோப், ரொம்ப ஒரு ஜென்டில் ஸ்லோப் இருக்கிறதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஜென்டிலா ஸ்லோப் இருந்தா அதிக அளவு வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல ரொம்ப ஸ்டீப்பா ஸ்லோப் இருக்கோ அங்க அதிக அளவு சரிவு. இது மாதிரி லேண்ட் யூஸ் ஸ்லோப்பு, அங்க எங்கெங்கெல்லாம் நீரின் வழி ட்ரைனேஜ், எங்கெல்லாம் ஓடைகள் இருக்கு, இப்ப அங்க மண்ணின் தன்மை என்னவா இருக்கு, பாறைகளா இருக்கா, பாறைகளுக்கு மேல எவ்வளோ திக்னஸ்க்கு வந்து மண்ணா மாறிடுச்சு பாறை. இந்த மாதிரி பலவிதமான ஒரு 10 இதை வச்சு நாம வந்து எந்தெந்த இடத்துல இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பாறைகள் வந்து தண்ணியை வந்து உள்வாங்கி வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் அந்த மாதிரி வந்து தண்ணியை வந்து உள்வாங்கி வச்சுக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு பாறை அப்படின்னு சொல்றாங்க. அதனோட தன்மை வந்து இப்ப மாறுபட்டுடுச்சு, அதனாலதான் இவ்வளோ நீரை வந்து அதால உள்வாங்க முடியல அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள் வெளிவரும் சார். அதை பத்தி கொஞ்சம் விவரமா இல்லைங்க, கண்டிப்பாக அந்த 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 கருத்தை நான் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கலாம் ஒரு பாறைகள் தான். ஆனா பாறைகள் வந்து எப்பொழுதுமே என்ன ஆகும், நாளடைவுல நாளாக பாறை தான் மண்ணா மாறுகிறது. இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம ஊட்டிக்கு போறப்பே பார்ப்போம், இல்லை பழனிக்கு போறப்பே பார்ப்போம், மேல புல் பூண்டு முளைக்குது. எதனாலன்னா அதுக்கு கீழே ஒரு மீட்டர் தோண்டினோம்னாலே கீழே வந்து பாறைகளா நல்ல பாறையை பார்க்க முடியும். ஸோ பாறை கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி மண்ணா ஆகிறது. அப்படிப்பட்ட உருமாற்றத்தினால மேல் பகுதி அதிகபட்சம் 1 இல்லைன்னா 2 மீட்டர் 3 மீட்டருக்கு மேல கீழே போய் பார்த்தோம்னா பாறையா தான் இருக்கும். அப்படி பாறை இல்லாம எல்லாமே மண் இவ்வளவு பெரிய மலையா இருக்கவே முடியாது இல்லையாங்க.
இல்ல ஒரு 2000 மீட்டருக்கு வந்து மண்ணை குமிச்சு வச்சா இத்தனை நாள்லாம் இருந்தே இருக்காது. ஸோ மேல வந்து ஒரு சில மீட்டர்களுக்கு தான், ஒரு 2 மீட்டர் இல்லைன்னா 3 மீட்டர் அளவுக்கு தான் இது வந்து பாறை வந்து மண்ணா மாறி இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல மழை பெய்யறதுனால மழை நீரும் வந்து அதிக அளவு ஆழத்துக்கு செல்ல முடியாது. போகிற மாதிரி இருந்ததுன்னா நிலச்சரிவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மேல் பரப்புல தான் இருக்க முடியும். ஏன்னா கீழே போக போக பாறையின் தன்மை வந்து மிக கடினமா இருக்கும். ஸோ முதல் ஒரு 10 மீட்டருக்குள்ள தான் இந்த நிலத்தடி நீர் உள்ளே சென்று அதுவும் அந்த சருவல்லையே உள்ள நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதனால தான் நிலச்சரிவு ஏற்படுது. நீங்க அதிக அளவு தண்ணி உள்ள போனாலும் கஷ்டம். அதே இது உள்ள போகாம மேலேயே ஓடிச்சுனாலும் அது வேற ஒரு மாதிரி ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தும். அதாவது மட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அப்படியே சேறு சகதி மொத்த மாதிரி. மண்ணும் சேற்று தண்ணியா அப்படியே சரிஞ்சு வந்துடும். ஆமா. இப்போ என்ன சொன்னாங்க, இப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய சுனை நிறைய இருக்கு. இப்போ ஹிமாலயாஸ் பார்த்தோம்னா கிளேசியர்ஸ் தான் வருது, ஆனா இங்க வந்து சுனைகள் தான் அதிகமா இருக்கு. இந்த வந்து சுனைகள் வந்து எப்படி வரும்னா மழை வந்து நீரை உள்ள உள்வாங்கி வச்சிருந்துதான் வெளியில விடுது, அந்த ஆமா. தன்மை தான் மாறிடுச்சு அப்படின்றாங்க. இது. அது மாறுவதற்கான வாய்ப்புகள் குறையுங்க. இப்ப சுனை வந்து எப்படி மாறி போயிடும்? சுனை வந்து ஒரு நல்ல காரியம் தான். எப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து இப்ப நீங்க பல இடங்கள்ல போறப்பயே பார்த்திருக்கலாம். நம்ம மலைப்பகுதியில எந்த பக்கத்துல நம்ம வெட்டி எடுத்தோமோ, அங்க பார்த்திருந்தீங்கனாலே அங்கெல்லாம் ஒரு சில பைப் எல்லாம் வச்சிருப்போம். ஏன்னா நம்மளோட என்ன நம்ம செய்யணும்? உள்ள வந்து வெயிட் அதிகமா ஆயிடக்கூடாது. நீர் வந்து ஒரு லூப்ரிகன்ட்டா உள்ள இருந்துறக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணோம், முக்கியமா லேண்ட்ஸ்லைட தவிர்க்கிறதுக்கு உள்ளே ஊடுருவின நிலத்தடி நீரை வந்து நம்ம வெளில எடுத்துடணும். ஸோ அதே போல தான் அந்த வேலையை தான் இந்த சுனைகளும் செஞ்சிட்டு இருக்கு. உள்ள போன தண்ணி தொடர்ந்து அதால உள்ள பூமிக்கு அடியிலே போக முடியல. எந்த இடத்துல வசதியா இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங்ஸ், அதான் சுனையா அது வெளில வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சுனைகள் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நன்மையை தான் தருது. அதனால வந்து சுனைகள் இல்லாம மாறி போயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னா, அந்த சுனைகள்ல நீர் இல்லைனாக்கா அந்த வருடம் அதிகமான மழை நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு பிளாக் டைப் மவுண்டைன், ஹிமாலயாஸ் வந்து ஒரு யங் ஃபோல்ட் டைப் மவுண்டைன், அப்படிலாம் வந்து டைப்ஸ் பிரிக்கிறாங்க. அங்க ஏற்படுற நிலச்சரிவுகளுக்கும் இங்க ஏற்படுற நிலச்சரிவுகளுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா சார்? கொஞ்சம் வேறுபாடு இருக்குன்னே சொல்லாங்க. அங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படின்னாக்கா ஒரு இமாலய மலையே வந்து ஒரு 2 தட்டுகள், உலகத்துல இருக்கிற 2 தட்டுகள் மோதுகிறதுனால தான் இமயமலையே வளர்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு அந்த அளவு ஒரு சிக்கலான சூழல்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோ, கிழக்கு தொடர்ச்சி மலையோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இல்ல. இங்கேயும் பெரும்பாலான இடங்கள்ல ஃபால்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பாறைகள்ல வெடிப்புகளும், வெடிப்புகள்ல பாறைகள் நகருதலும் இங்கேயும் இருந்தா கூட, இமயமலையோட நம்ம அத ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பாறைகள்லாம் மிக மிக கடினமான பாறைகள். இமயமலை வந்து ரொம்ப அதிக வாய்ப்பு உள்ள ஒரு இடம். அதாவது நீங்க நிலநடுக்கத்தையும் எடுத்து பார்த்தாலே, இமயமலை தொடர்ச்சியில மிக அதிக அளவு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நாம அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து நாம வந்து ஒரு சேஃபான ஜோன்ல தான் இருக்கிறோம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து இந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்காம நிறைய ரெசார்ட் கட்டுறது, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்குது. இன்னொன்னு டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு ஃபுல்லா டீ பிளான்டேஷன்ஸா மாத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இயற்கைக்கு முரணா பண்றதுனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இது வந்து ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. எப்போதும் இயற்கை வந்து அதுவாகவே தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது. அதை நாம மாற்றுதல் தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எப்படி மழை ஒரு காரணம்னு சொல்றோமோ, ஒரு இயற்கையான இருக்கிற ஒரு நிலப்பரப்புல அங்க இயற்கையான இருக்கிற புல் பூண்டுகளை நம்ம எடுத்துட்டு ஒரு கார்டனை டெவலப் பண்றோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செடியை மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். அதை சுத்திலும் வந்து புல் பூண்டுகள் வளராம நம்ம பார்த்துப்போம். அதனாலேயே அந்த இடத்துல என்ன ஆகும், அபரிவிதமான மழை பெய்யும் போது நீர் ஊடுருவது வந்து மிக அதிக அளவா ஆயிடும். ஒரு இயற்கையா இருக்கிற இடத்துல நீர் வந்து மேலதான் ஓடிட்டு இருக்கும், கொஞ்சம் உள்ள போகும். மேலே ஓடுற நீரும் வந்து மண்ணை அரிக்க முடியாது. ஏன்னா இந்த தாவர வகைகள் வந்து மிக மிக நமக்கு உபயோகமாக இருக்கிறது. ஏன்னா இதனால வந்து மண் அரிப்பையே அது வந்து தடுத்துருது.
அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க சொன்ன மாரி நம்ம காடுகள அழிக்கிறது, அந்த இடத்த நம்ம டெவலப் பண்றது, ஒரு பார்க்கிங் ஏரியாவாக்குறது, கிரவுண்ட் ஆக்குறது, இப்படியெல்லாம் பண்றப்ப தான் நாம வந்து இயற்கைய சிதைக்கிறதுனால அதிக அதிக அளவான நீர் வந்து உள் ஊடுருவதற்கு வாய்ப்பு அதிகமாயிடுச்சு. அதேபோல மேல ஓடுகிற நீருமே வந்து அதிக அளவு மண்ண அரித்துக் கொண்டு கீழ போற மாரி அதனால எப்பல்லாம் நம்ம வந்து இயற்கையை மீறி இந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அதிக அளவுக்கு இந்த நிலச்சரிவுல போகும்போது இந்த மாதிரி விளைவுகளை நம்ம கண்டிப்பா சந்திக்க வேண்டும். அதற்கான சரியான என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் சார்? எப்படி எது கேக்குறீங்க? மைனிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ன மாதிரியான? நான் அதை மறந்துட்டேன். கண்டிப்பாகவே மைனிங்கும் வந்து மிக அதிக சேதத்தை உண்டுபடணும். ஏன்னா இயற்கையான இருக்கிற ஒரு மலை சரிவுல மிக அதிக அளவு ஒரு மலை சுரங்கத்தை பண்ணி அந்த கற்களை நம்ம வெட்டி எடுக்கிறப்ப அந்த இடத்தோட இயற்கை தன்மையை நம்ம கம்ப்ளீட்டா மாத்திடுறோம். எப்படி அந்த மலையா இருக்கிறப்ப எப்படி வந்து மழை நீர் 2 பகுதிகளாக பிரிந்ததோ, அதாவது மேலே நிலப்பரப்புக்கு மேலே ஓடுகிற நீர், நிலப்பரப்புக்கு உள்ளே சென்ற நீர் வந்து அதை அப்படியே நாம அந்த லேண்ட்ஸ்கேப்பையே மாத்திடுறோம் மைனிங்ல. இதனால மைனிங்கே வந்து அதிக அளவு லேண்ட்ஸ்லைட்ஸை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான மைன்ல வந்து நம்ம செங்குத்தான ஒரு ஒரு பக்கத்தை வச்சிடுறோம். மைனிங் விதிப்படி 5 மீட்டருக்கு தோணுனா ஒரு 5 மீட்டருக்கு ஒரு பெஞ்ச் இருக்கணுங்கிறோம். அதாவது அப்படியே ஒரு ஸ்டெப் மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற படிக்கட்டு மாதிரி தான் மைனிங் பண்ணணும். ஆனா அப்படியே இல்லை. எங்க பார்த்தாலுமே செங்குத்தா ஒரு எடுத்து அதிக அளவு ராக் எடுத்திருப்போம். மைனிங்கும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஸோ லைக் இப்போ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நிறைய மைனிங் அப்புறம் வந்து இந்த ரெசார்ட் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணி இப்போ இந்த விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபா எப்படி ஆயிக்கலாம் சார்? நம்ம இப்ப பேசினதுல இருந்தே நம்ம ஊகிக்கலாங்க. அதாவது லேண்ட் யூஸை எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த வேலைகளுக்காக அந்த நிலத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பா எத்தனை அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கட்டடத்தை அந்த இடத்துல அனுமதிக்கலாம், எத்தனை மாடிக்கு அனுமதிக்கலாம், ஒரு நீர் வரத்து இருந்தா அதுல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் நாம எந்த டெவலப்மெண்ட்டும் செய்யக்கூடாது. இப்படி திட்டமிடுதல்ல நாம பெரும்பாலான சேதத்தை நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா நமக்கு இதுல என்ன முக்கியமா நம்ம முதல்ல பேசின மாதிரி இதை பத்தி ஏன் அதிகமா பேசுறோம்னா பொருள் சேதமும் உயிரும் பலி வர்றதுனால நம்ம இப்படி பேசுறோம். அதை குறைக்கிறது தான் நம்மளோட தலையாய கடமையா இருக்கணும். அதுல என்னெல்லாம் செய்யலாம்னாக்கா இந்த மாதிரி மக்கள் அதாவது டென்சிட்டி பாப்புலேஷனை வந்து அங்க குறைக்கணும். கட்டுமான பகுதியை மிகுந்த அளவு குறைக்க வேண்டும். குறிப்பா இதை வந்து எவ்வளவு ஸ்லோப் அங்க இருக்கு, எந்த ஸ்லோப்ல எல்லாம் நம்ம கட்டுமான பகுதியை அனுமதிக்கலாம். ரொம்ப அவங்க வந்து எந்த ஒரு வீடு கட்டணும்னாலும் மலைப்பகுதியில உங்களுக்கே தெரியும் சமமா ஆக்கணும். சமமா ஆக்கிறதுக்கு நம்ம மண்ணை ஒரு சைடு வெட்டி இன்னொரு சைடு போடுவோம். ரோட்ல போறப்பே நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளே பார்க்கலாம். நம்ம ஒரு பஸ்ல போகும்போதே ஒரு பக்கம் வந்து பள்ளத்தாக்கு, ஒரு பக்கம் கட் பண்ணியிருப்போம். அந்த மண் இந்த பக்கம் கொட்டியிருப்பாங்க, இல்லை வேற எதுக்காக இதை உபயோகப்படுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து எந்த ஸ்லோப் வரைக்கும் எந்த அளவுக்கு மாடிகளை கட்டலாம், எவ்வளோ பெரிய வீடாக கட்டலாம், சுற்றி இடம் இருக்கணும். பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் ஸ்லோப்ல ரோ ஹவுசஸ் எப்படி ஒரு நகரத்தில் இருக்கிற மாதிரி தொடர்ச்சியாக வீடா இருக்கும். ஒரு மவுண்டன் ஸ்லோப்ல தொடர்ச்சியா வீடு இருந்ததுனாக்கா அந்த பக்கம் பெய்யுற மழை இந்த பக்கத்துக்கு எப்படி வர முடியும் இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன ட்ரைனேஜ் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மிதமான மழை வரைக்கும் வேலை செய்யும். இப்ப ஜோசிமத்துல பார்த்தோம்னாக்கா சென்ற வருடம் பார்த்தோம், மொத்த மழையுமே கீழே வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எதனாலன்னா அதிக அளவு தண்ணீர் வந்து ஒரு பக்கத்துல டேம் மாதிரி கிரவுண்ட் வாட்டர் தேங்கிடும் இல்லையா? ஒரு நிலச்சரிவுல வந்து வரிசையா இப்படி வீடு கட்டிட்டோம்னா நிலத்தடி நீர் வேணும். வீடுக்கு கட்டுறதுக்கு நம்ம ஒரு அஸ்திவாரம் போடுறோம். அது ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டருக்கு தோண்டிருப்போம். நிலத்தடி நீரே உள்ள போக முடியாது. ஸோ ஒரு சைட்ல நிலத்தடி நீர் அதிகமா தேங்கிடும். ஒரு நீர் தேங்கின மாதிரி அந்த வீட்டு அப்படியே அத்தனை வீடுகளும் சரிஞ்சு கீழே வந்துடும். இந்த மாதிரி திட்டமிடுதல்ல ஒண்ணு செய்யலாம். 2வது வந்து நம்ம வரைபடங்களை தயார் பண்ணி இதை வந்து மக்களுக்கும் விநியோகிக்கலாம். இல்லை வெப்சைட்ல இருக்கலாம்.
திட்டமிடுதலுக்கு அனுமதி கொடுக்குறவங்க இந்த வரைபடத்தை பயன்படுத்தி எந்தெந்த இடத்துலலாம் அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது, இந்த இடத்துல இந்தந்த உபயோகத்துக்கு தான் நிலத்தை உபயோகப்படுத்தலாம். மேபி ஒரு பார்க் வைக்கலாம், அங்க பெரிய கமர்ஷியல் பில்டிங், ஒரு பெரிய ஹோட்டல்ஸு, இப்போ மக்கள் கூடுற இடம், அது மாதிரி இருக்கிறத வரக்கூடாது. இந்த மாதிரி எப்படியெல்லாம் எங்கெல்லாம் வரக்கூடும் அப்படின்னு பார்க்கலாம். 3வதாக ரொம்ப அதிக மக்கள் ஆல்ரெடி இருக்காங்கனாக்கா, அங்க வந்து ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம். அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து மிக அதிக அளவு நம்ம பணம் செலவு பண்ணாக்கா, எப்படி வந்து நிலம் வந்து திடத்தன்மையா இருக்குதா, அது நகர்ந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத இது வந்து பல இடங்கள்ல மழையோட இணைந்து எப்படி மழை வருது, நிலப்பரப்பை எப்படி பண்ணி இன்டகிரேட் பண்ணி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சென்சார்ஸ்லாம் வச்சு நம்ம முன்கூட்டியே இதை அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுனால பொருள் சேதமும் மக்கள் சேதமும் நம்மளால குறைக்க முடியும். இப்போ இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்க ஏற்கனவே வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம் அவங்க கிட்ட, இந்த மாதிரி ஹெவி லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து கேரளா கவர்மெண்ட் அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க. பட் வந்து நம்ம சென்னை ஃப்ளட் வந்தப்போவுமே வந்து ஹெவி ரெயின் இருக்கும், ரெட் அலர்ட் கொடுத்துருந்தோம். அது வந்து இவ்வளோ வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுக்கான சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு சார் டெவலப்மெண்ட்ல இருக்கு? ஏன்னா வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா ரெட்னு தான் நாங்க சொல்லுவோம், அதுக்கு மேல எவ்வளவு வரும் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு, இந்த மாதிரி ரொம்ப இந்த கிளவுட் பர்ஸ்ட் அதெல்லாம் வந்து கணிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சார்? எனக்கு என்னோட இந்த சப்ஜெக்ட் இது இல்லைங்க. இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து கிளவுட் பஸ்ட் இதெல்லாம் கணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஒன்றும் கட்டுமான பணியை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் ஒரு ரேடார் பொருத்தி, ஏன்னா கிளவுட் பஸ்ட்லாம் மிக கீழே இடங்கள்ல இருந்து ஏற்படுகிறது. இப்போ ஒரு சூறாவளி காத்தெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கிறதுனால இந்த சேட்டலைட் பிக்சர்லேருந்து பார்த்து நம்ம தொடர்ந்து அதை ட்ராக் பண்ணியெல்லாம் சொல்கிறோம். க்ளவுட் பஸ்ட் வந்து திடுதுப்புன்னு நடக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் நம்மக்கிட்ட அதற்கான ஒரு கட்டுமான பணிகள் நம்மக்கிட்ட இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றுக்கும் விடைகள் இருக்குது. ஆனால் இதை செயல்படுத்துறதுக்கு மிகப்பெரிய திட்டம் வேணும். அதிக அளவு நம்ம செலவு செய்தாக்கா இதெல்லாம் நிர்வகிக்க முடியும். பல நாடுகளில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாங்காங் எடுத்துக்கிட்டாக்கா அவங்க வந்து நம்ம எப்படிங்க ரோடுக்கு நம்பர் போட்டிருக்க மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் நிலச்சரிவு வரலாம், ஒவ்வொரு லேண்ட்ஸ்லைடு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்பர் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் சென்சார் வச்சு இப்போ இங்கே எப்படி ஒரு இன்ஜினியர் வந்து இந்தந்த இது வரைக்கும் அவர் தான் இன்ஜினியருங்கிற மாதிரி இந்தந்த லேண்ட்ஸ்லைடுக்கெல்லாம் இவர் ரெஸ்பான்சிபிள், ஒரு ஜியாலஜிஸ்ட்னு போட்டிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டா ஒரு மானிட்டரிங் ஸ்டேஷன் இருக்கு, மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலேருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. அது எதனால பண்றாங்கன்னா அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க. ஒரு ஹாங்காங் சிட்டி ஒரு சிறிய நகரம், ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை, இத்தினோண்டு இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ அவங்களால செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இடத்துல நம்மளும் அதை செய்ய முடியும். நமக்கு தேவையா இருந்தா நம்மளால செய்ய முடியும். இப்ப எடுத்துக்கிட்டாக்கா நம்ம மலைப்பகுதியில வாழுகிற மக்கள் மிக குறைந்த அளவுல இருக்கிறாங்க. அதனால நம்மளால செய்ய முடியாம இருக்கிறோங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஆனா கண்டிப்பா நம்ம நினைச்சோம்னாக்கா கண்டிப்பா பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.